இது ஒரு வெறும் செய்தி அல்ல, இது ஒரு தெய்வீகச் சந்திப்பு. என் பிரியமான பிள்ளையே, இதைச் சலிப்படைந்து தள்ளிவிடாதே. நீ மிகவும் தளர்ந்து போயிருப்பதையும், முன்பு பலமாக இருந்த இடங்களில் கூட இன்று நீ உடைந்து போயிருப்பதையும் உன் தேவனாகிய கர்த்தர் நான் காண்கிறேன். மற்ற எவரும் கவனிக்காத உனது மௌனமான போராட்டங்களை நான் அறிவேன். ஆனால் ஒரு காரியத்தை உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீ பலவீனமானவன் அல்ல, நீ கைவிடப்படவும் இல்லை. என் ஆவி உனக்குள் இருக்கிறது. நீ இப்போது கடந்து செல்வது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு ஆயத்தம். நான் உன்னை உள்ளுக்குள் இருந்து பலப்படுத்துகிறேன். அது உன் மீது அழுத்தத்தைச் செலுத்தி அல்ல, மாறாக என் வல்லமையை உனக்கு தந்து செய்கிறேன். அந்த வல்லமை உன்னைச் சுற்றி மட்டுமல்ல, அது உனக்குள் வசிக்கிறது. வெளிப்புற அங்கீகாரத்திற்காக அல்ல, உனது உள்ளத்தின் பலத்திற்கு ஏற்பவே நான் உன்னை உருவாக்குகிறேன். நீ இந்த காலத்தை கடந்து செல்வது மட்டுமல்ல, இதன் மூலம் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறாய். என் குமாரனாகிய கிறிஸ்து உன் இதயத்தில் வசிக்கிறார். ஆகவே உனது வாழ்க்கையின் இந்த மௌனத்தையோ அல்லது தனிமையையோ கண்டு பயப்படாதே. உன் உள்ளத்திலிருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையின் சுடர் நானே. உன் விசுவாசம் மங்கும்போது கூட நீ ஜெபிக்கிறாய் என்றால் அது நானே. எல்லாம் தகர்க்க வந்த பெருங்காற்றிற்குப் பிறகும் நீ எழுந்து நிற்கிறாய் என்றால் அதுவும் நானே. நினைவில் கொள், நீ நினைப்பதை விட அதிக பலம் கொண்டவன். ஏனென்றால் நான் உன்னில் வசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரே, என் இதயத்தில் என்றென்றும் தங்கியிரும் என்று கீழே பதிவிடு. நீ தனிமையில் இருப்பதாக கருதி வருத்தப்படாதே. உனக்கு பலமுள்ளவனாக நடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் பலம். உனது அசையாதது அஸ்திவாரம் நானே. நீ ஒருபோதும் தனிமையில்லை.